மதுரை தமிழ் மன்றம் நேயர்களுக்கு வணக்கம். SRB DRB எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணின நாள்ல இருந்து நிறைய பேர் மதுரை தமிழ் மன்றம் சார்பாக வெளியிட்டிருந்த 2 புத்தகங்களுக்காக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோஸ்க்கு கீழேயும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரை தமிழ் மன்றம் சார்பாக 2 புத்தகங்கள் வெளிவந்தன. ஒன்று the entire syllabus, complete syllabus of SRB DRB examination text book. இன்னொரு புக் அந்த என்டையர் சிலபஸை கவர் பண்ற மாதிரியான ஒரு 4000 கேள்விகள், அதாவது சாம்பிள் கொஸ்டின் பேங்க். இந்த 2 புக்கும் சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி பயன்பெற்றுட்டு இருந்தாங்க. அந்த புக் ஸ்டாக் அவுட் ஆகி போனதுனால இப்போ உள்ள கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனாலும் நிறைய பேர் ஒரு சாஃப்ட் காப்பியோ இல்லை பிடிஎஃபோ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால அவங்களுக்காக இந்த சாஃப்ட் காப்பியை எப்படி சேல் பண்றது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மதுரை தமிழ் மன்றம் .graphy.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த 2 புக்கோட சாஃப்ட் காப்பியும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஸோ இதோட ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிளிக் ஆன் கோர்சஸ். ஸோ நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 புக்குமே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் வேணும்னா 2ம் வாங்கிக்கலாம். இல்லை ஒன்லி கொஷின் பேங்க் மட்டும்தான் வேணும், இல்லை ஒன்லி டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த புக்கை வாங்கணும்னு கிளிக் பண்ணுறீங்களோ அதில் பை நவ் கொடுத்தோடனே ஒரு சைடில் ரைட் சைடில் ஒரு விண்டோ பாப்பப் ஆகும், பில்லிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பை நவ் அப்படிங்கிற ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டேக் யூ டு த பேமெண்ட் பேஜ். அங்கே அந்த பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் அதில் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங்கோ இல்லை என்ன மெத்தட் அதில் நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ அது மூலமாக நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த புக்கை வாங்கிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புக்கை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா அதில் ஒரு பாப்பப் வரும். அதில் இமெயில் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணாதீங்க. இந்த புக்கை படிக்கிறதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக என்டர் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப அது அந்த எத்தனை தடவை அந்த புக்கை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பாஸ்வேர்டு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. பெட்டர் ஆப்ஷன் சேவ் பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக அதில் சேவாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இதில் நீங்கள் யூசர் ஐடி, இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட் ஓபன் ஆயிடும். இப்போ உங்களுடைய புக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த புக்கு சம்பந்தமான 2 செக்யூரிட்டி இஷ்யூஸ் நான் உங்களுக்கு பிரீஃப் பண்ணிடுறேன். சாஃப்ட் காப்பி அப்படின்னா நீங்க ஒருவேளை அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அன்எத்திக்கலா திங்க் பண்றீங்க. சாஃப்ட்வேரை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கலாம், அதை ரீசேல் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுல இருந்தே அந்த கண்டென்ட் எடுத்து so there is lots of misuse of this content happening. so அதை அவாய்ட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த கண்டென்ட்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலமா அதை லோட் பண்ணியிருக்கிறோம். இதில் நீங்க மொபைல்ல இருந்து அக்சஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிலர் லேப்டாப்ல இருந்து படிப்பீங்க. அதனால உங்களுக்கு 2 டிவைஸ்க்கு பர்மிஷன் இருக்கு. அந்த 2 டிவைஸ் மூலமா தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். நீங்க அக்சஸ் பண்ணும்போது எப்படி நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ப்ராம்ப்ட் கொடுக்குமோ, அதே மாதிரி இந்த இதுலயும் இந்த புக்கு எத்தனை இடத்துல இருந்து அக்சஸ் பண்றீங்க, அது எந்த ஐபி அட்ரஸஸ்ல இருந்து அக்சஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் எங்களுக்கு வரும். அதுல மோர் தென் 2 இல்லாட்ட 3 நான் எவ்வளவு செட் பண்றேனோ அது எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா அந்த புக் ஆட்டோமேட்டிக்கா மிஸ் ஹேண்டில் ஆகுதுன்ட்டு பிளாக் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் டு நாட் அட்டெம்ப்ட் எனி அன்எத்திக்கல் திங்ஸ். ஏமாற்று வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நீங்க வாங்குங்க, அந்த புக்கு படிங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா கூட யூ கேன் see it on the screen. நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட் டேக்கன் அப்படிங்கிறது அட்மின் பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வேற யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்று, உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்துலேயுமே ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். அந்த வாட்டர் மார்க் மதுரை தமிழ் மன்றத்தோட இல்லாம அதுல உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க வேற யாருக்காவது அனுப்புனா கூட அது யார் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தயவு செய்து தேவையில்லாத சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். ப்ளீஸ் டு நாட் யூஸ் திஸ் கண்டென்ட் அன்எத்திக்கலி. ஸோ இப்போ நம்ம புக்கை எப்படி அக்சஸ் பண்றது, எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு
மதுரை தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு கிராஃபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஓப்பன் டு யுவர் ஃப்ரண்ட் பேஜ். அதில் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருந்த உடனே இமெயில் ஐடியில் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மை பர்ச்சேசஸ் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா அதில் ஆக்டிவ் கோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே நீங்கள் எந்த புக்கு வாங்கியிருக்கிறீங்களோ அந்த புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த புக்கு வந்து உங்களுடைய சாஃப்ட் காப்பிக்கு கொண்டு போகும். சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் சாப்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே எஸ்ஆர்பி டிஆர்பி கொஸ்டின் பேங்க் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போது அந்த புக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் டிலே ஆகும். அட் அ டைம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜையோ ப்ரீவியஸ் பேஜையோ கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த பேஜில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது போக வந்து ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லை சைஸ் சின்னதாக இருக்குன்னா ஜூம் அவுட் பண்ணணும், ஜூம் இன் பண்ணணும், அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம். அப்புறம் பேஜ் வந்து நீங்கள் 1 by 1 தான் போகணும், நெக்ஸ்ட் பேஜ் ப்ரீவியஸ் பேஜில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் திடீர்னு 200வது பேஜ் படிக்கணும் இல்லை 300வது பேஜ் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா எந்த பேஜில் போகணுமோ அந்த நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் வில் டேக் யூ டு த சேம் பேஜ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ் வந்து நம்ம நம்பர் கொடுக்கல. ஸோ தேர் வில் பி அ கேப் ஆஃப் 5 numbers. 21 போட்டோம்னா 207 பேஜ் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 பேஜ்க்கு வந்து நம்ம புக்கில் வந்து நம்பர் கொடுக்கல. ஸோ இப்போ 305 பேஜ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், 300 பேஜ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா 305 அப்படின்னு கொடுத்தேன்னா இட் வில் கோ டு த 300th page. So we can directly also go to any page which you want to go. ஸோ அங்கேயும் டைரெக்டாக நம்ம போய் பார்த்துக்கலாம். அது போக வந்து இந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனாக போகணும் இல்லை ஷார்ட்டாக வச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த கார்னரில் இருக்கிற 3 லைன்ஸில் பண்ணலாம். ப்ளஸ் தெர் இஸ் அ புக் மார்க் ஆப்ஷன். இந்த பக்கத்தில் இருந்து ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும் இல்லை ஏதாவது நீங்கள் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம புக் மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பேஜில் 305 அப்படிங்கிற நம்பரில் வந்து ஐ எம் டைப்பிங் அ கமெண்ட் ரீவிசிட் திஸ் பேஜ் ஃபார் ரிவிஷன். லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த பேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் அப்படின்னா பக்கத்தில் அந்த கமெண்ட் வல்ல பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட விசிட் வந்து தெரியும். இப்போ நம்ம 25வது பக்கத்தில் போயிட்டு ஆஸ்க் சார் அ டவுட் அபவுட் திஸ் சம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 25ல வந்து அதோட டவுட் வந்து ஸ்டோர் ஆகிக்கணும். இந்த புக் மார்க்ஸ் எல்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு புக் மார்க்ஸ் அப்படிங்கிற இதில் போயிட்டு கீழே டாக்குமெண்ட்ஸில் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு சி எங்கெங்கெல்லாம் நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வியூ அப்படிங்கிற இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி டேக் யூ டு த பேஜ். அதில் என்ன நீங்கள் டவுட் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க மேலே இருக்கிற அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்து அது தெரிஞ்சுக்கலாம். So this is one feature we are giving it as you are seeing இந்த content வந்து நீங்கள் ஒரு ரெடிமேட் PDF மாதிரி டவுன்லோட் பண்ணி 4 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண சான்ஸ் இல்லை. இப்போ இந்த புக்கை வந்து நீங்கள் ஃபோன்ல இருந்து அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணும்போது வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி 2 புக்கும் தெரியும் கோர்சஸ் அப்படிங்கிறதுல. அதில் நீங்கள் எந்த புக்கு செலக்ட் பண்ணணுமோ அதில் ஒரு புக்கு செலக்ட் பண்ணிட்டுங்க 1 by 1 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா this is how you would be able to see the content. இந்த மாதிரி தான் நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி தான் சேம் வே பேஜ் பை பேஜ் ஒவ்வொரு பேஜாக வந்து தெரியும். இதுலேயுமே வந்து நமக்கு அந்த புக் மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் புக் மார்க் அப்படிங்கிறது எங்கே போய் பார்க்கணுன்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் மோர் அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மோர் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த புக் மார்க்ஸ் மேலே தெரியும். அதுலேருந்து கீழே நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா now you can see all the bookmarks which is mentioned there. அது போக இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போய் லாகின் பண்ணி அந்த புக்கை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் பண்ணும்போது சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அந்த கார்னரில் வந்து உங்களோட ஹோம் பேஜில் மேலே இருக்கிற கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots தெரியுதுங்களா. ஸோ அங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கீழே வந்து ஆட் டு ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு பேர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு ஆப் மாதிரி எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது மாதிரி அந்த ஜி அப்படின்னு போட்டு ஒரு ஆப் மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்து மொபைலில் இதோட ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ எவ்ரி டைம் வென் யூ ஹேவ் டு ஸ்டடி நீங்கள் எப்போ படிக்கணும்னு நினச்சாலும் அந்த லிங்க்ல அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அது உங்களோட புக்கில் போயிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இவ்வளோ ப்ரொசீஜரும் கோத்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி லேப்டாப்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து அதை புக் மார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அகைன் லேப்டாப்லேயும் அந்த கார்னரில் இருக்கிற அந்த 3 dotsல போயிட்டு
கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க்ஸ் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நவ் யூ ஹாவ் டு டூ அது செலக்ட் பண்ணிட்டு டன் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எப்போ கூகுள் ஓப்பன் பண்ணாலும் அந்த கூகுள் ஓப்பன் பண்ணுறப்ப மேலே இருக்கிற அந்த டேப்ல வந்து இந்த ஒரு ஷார்ட்கட் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப போய் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேவ் பாஸ்வேர்ட் அண்ட் கிரியேட் அ ஷார்ட்கட் ஆன் த புக்ஸ் மார்க்ஸ் அந்த லேப்டாப். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் ஐக்கனில் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அக்சஸ் த புக் டைரக்ட்லி.